அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். மாணவர்களே, உங்களுக்கு வேதியியல் பாடம் என்பது மிக கொடூரமான பாடமாக தெரியும். ரொம்ப கஷ்டமான பாடம்னு நம்ம நினைக்கிறோம். அதை படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். என்ன காரணம் அப்படின்னா, அதை நம்ம புரிஞ்சுக்காம படிக்கிறது ரொம்ப சிரமம். அப்போ புரியறதே கிடையாது. அது என்ன விஷயம் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு படிச்சோம்னா, கெமிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, எந்த பாடமா இருந்தாலும் எளிதாக. அப்போ கெமிஸ்ட்ரியில எப்படி நம்ம புரிஞ்சு படிக்கிறது அப்படின்னா, நம்ம சில கற்பனை திறன்களை வளர்த்துக்கணும். நமக்குள்ள ஒரு கற்பனை திறனை வளர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சு பழகணும்னா எளிதாக இருக்கும். இப்ப பாருங்களேன், உங்களுக்கு அயனி பிணைப்பு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சாதாரணமா கற்பனை கலந்து உங்களுக்கு நான் விளக்க இருக்கிறேன். அதே மாதிரி கற்பனைப்படுத்தி நீங்க படிங்க, எளிதாக இருக்கும். விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம எழுதுறது படிக்கிறது எல்லாம் எளிதாக இருக்கும். இப்ப பாருங்க, தனிம வரிசை அட்டவணையில பாத்தீங்கன்னா ஆர்கான் அது ஒரு மந்த வாயுக்கள் குடும்பத்தை சார்ந்தது. மந்த வாயுக்கள் எல்லாமே முழுமையாக நிரம்பியுள்ள எலக்ட்ரான் ஆற்றல் பெற்றிருக்கக்கூடியவை. அது மாதிரிதான் ஆர்கான் 1s2 2s2 2p6 3s2 3p6 அப்படிங்கிற முழுமையா நிறைஞ்சிருக்கிற ஆர்பிட்டாலை பெற்றிருக்கிறது. புரியுதுங்களா? அதே மாதிரி குளோரின் எடுத்துங்க, 1s2 2s2 2p6 3s2 3p5 அப்படிங்கிற எலக்ட்ரான் வச்சிருக்கு. அதுல ஒரு எலக்ட்ரான் இருந்தா முழுமையா நிரம்பிடும். அதான் குளோரினுடைய நிலைமை. அதே மாதிரி பொட்டாசியத்தை பாருங்க, 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 இருக்கு. இந்த ஒன்னாவது எலக்ட்ரான், இந்த 4s ஆர்பிட்டால் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா இதுவும் ஆர்கானுடைய எலக்ட்ரான் அமைப்புக்கு மாறும். அந்த குளோரினும் ஆர்கானுடைய எலக்ட்ரான் அமைப்புக்கு மாறும். இந்த ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், அதை கேட்டுக்கங்க. அதாவது ரசாயன ஊர் அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சான். அந்த ஊர்ல பொட்டாசியம் அப்படிங்கிறவன் ஒருத்தன் குடியிருக்கான். அவனுக்கு அடுத்த தெருவுல குளோரின் அப்படின்னு ஒருத்தன் குடியிருக்கான். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஆர்கான் ஒருத்தன் குடியிருக்கான். இந்த ஆர்கான் கூடிய எலக்ட்ரான் இப்போ முழுமையா நிரம்பியிருக்கனால அவங்க கொஞ்சம் திமிரோட அலையுது. இந்த மந்த வாய்கள் எல்லாமே திமிரோட அலையுங்கன்னா முழுமையா நிரம்பிருக்கோம்ல நாங்க அப்படின்னு முழுமையா நிரம்பிருக்குங்கிற ஒரு பந்தாவில அலையுது. இதுல ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நம்மளாம் புதுசா ட்ரெஸ் எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ்ட போய் எப்படி இருக்கு, அருமையா இருக்கா, 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னு எப்படி நம்ம பந்தா பண்றோமோ அது மாதிரி இந்த ஆர்கான் என்ன பண்ணுது, பொட்டாசியம் வீட்டுக்கு போகுது. பொட்டாசியம் வீட்டுக்கு போய் கதவை தட்டுது. அண்ணே ஆர்கான், அண்ணே ஆர்கான் வந்திருக்கேன், அண்ணே ஆர்கான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. பொட்டாசியம் கதவை திறந்து வெளியில வருது. என்னப்பா ஆர்கான், என்ன இன்னைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கு. அதுக்கு இந்த ஆர்கான் சொல்லுது, உங்களை பார்த்து போலான்னு வந்தேன், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கு. இல்ல நமக்குலாம் எலக்ட்ரான் இப்ப முழுமையா நிரம்பிருக்குதே, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லி. பொட்டாசியத்துக்கு ஒரே டென்ஷன். இந்த ஆர்கான் சொல்லுது, நாங்களாம் முழுமையா நிரம்பில எலக்ட்ரான் ஆர்பிட்டால பெற்றிருக்கோம்ல, நாங்களாம் நிலையான எலக்ட்ரான் அமைப்பு வச்சிருக்கோம்ல அப்படின்னு ஒரு பந்தா பண்ணுது பொட்டாசியத்துக்கு. பொட்டாசியம் அதோட எலக்ட்ரான் அமைப்பை பார்க்குது. அதோட எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா நம்மளும் யார் மாதிரி மாறிடலாம், ஆர்கான் மாதிரி மாறிடலாமே அப்படின்னு அது ஃபீல் பண்ணுது. சரிப்பா போப்பா, அதான் எங்கள்கிட்ட இந்த ஒரு எலக்ட்ரான் இல்லைன்னு வச்சுக்கா, நானும் உன்னை மாதிரி மாறிடுவேன் தெரியுமில அப்படின்னு இந்த பொட்டாசியம் ஆர்கானை பார்த்து சொல்லுது. இந்த ஆர்கான் சும்மா இருக்க வேண்டியதானே, நேரா சைக்கிள் எடுத்துட்டு போகுது. எங்க போகுதுன்னா குளோரின் வீட்டுக்கு போகுது. அங்க போய் தம்பி குளோரின், தம்பி குளோரின் வெளியே வா அப்படின்னு. குளோரின் வெளியில வருது. என்னப்பா நேரத்துல என்கிட்ட அப்படின்னு கேக்குது ஆர்கான். இல்ல என்னைய பத்தியா முழுமையா நிறைஞ்சிருக்கிற எலக்ட்ரானை இப்ப பெற்றிருக்கனா, நீ எல்லாம் பாவம், நான் நிலைப்புத்தன்மை உள்ளவங்க, நான் இல்ல மந்த வாய்க்கலாகி எங்கள் குடும்பத்துல எல்லோரும் நிலையா வாழ்றவங்க, ஓ நிலைமைனா பாவம் அப்படின்ட்டு குளோரினை பார்த்து சொல்லுவேன். குளோரின் என்ன பண்ணுது, அப்படியே குனிச்சு பார்க்குது அதோடைய எலக்ட்ரான் அமைப்பை. குளோரினுடைய எலக்ட்ரான் அமைப்புல பார்த்தீங்கன்னா
கடைசி ஆர்கானுக்கு ஒரு எலக்ட்ரான் இருந்தா திருப்பி 6 மாறிடும், அதுவும் ஆர்கான் மாதிரி மாறிடும். அப்ப குளோரின் என்ன பண்ணுது, அடப்பாவி ஒரு எலக்ட்ரான் தான் நம்மளும் முழுமையா நிரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒவ்வொன்றும் அழுகுது. ஏதேச்சா அந்த பக்கம் சொல்லிட்டு ஆர்கான் சொல்லிட்டு போயிடுது. என்ன பண்ணுது, பொட்டாசியம் ஏதேச்சா அந்த பக்கம் வருது, குளோரின் வீட்டுக்கு வருது. குளோரின் தென்னையில உட்காந்து அழுதுகிட்டு என்ன அழுதுகிட்டு இருக்கும். பொட்டாசியம் பார்க்குது, என்னப்பா குளோரின் ஏன்ப்பா அழுதுகிட்டு இருக்கேன். அது குளோரின் சொல்லுது, அண்ணே பொட்டாசியம் வந்து இது ஆர்கான் வந்து என்னைய பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போறானே, ஒரு எலக்ட்ரான் இருந்தா நானும் நிலையாயிருவேன், ஆனா அவன் என்னமோ பெருசா நான் தான் நிலையா இருக்கிறேன், நீ எல்லாம் சீக்கிரம் அழைச்சு போயிருன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிட்டு போறானே, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அழுகுதான். அதுக்கு இந்த பொட்டாசியம், அடப்பா இதுக்கா அழுகுற, அவன் கிடக்குறேன், நீ கவலைப்படாத, நான் ஒரு எலக்ட்ரான் உனக்கு தர்றேன், அந்த எலக்ட்ரானை வச்சு நீ முழுமையா நிரம்பிடு, ஆர்கான் மாதிரி நீயும் வந்துருவ அப்படின்னு கேட்குமா. அதுக்கு குளோரின் பாவ நல்ல எண்ணத்துல, ஏனே ஒரு எலக்ட்ரான் நீ எனக்கு கொடுத்துட்டா அப்புறம் உன் நிலைமை அப்படின்னு கேட்குமா. அதுக்கு பொட்டாசியம் சொல்லுமா, கவலைப்படாத, நான் ஒரு எலக்ட்ரான் உனக்கு கொடுக்கறதுனால நான் உனக்கு கெட்டு போயிட மாட்டேன், நான் ஆர்கான் மாதிரி நானும் மாறிடுவேன், நீயும் மாறிடுவ, அப்ப நம்ம 2 பேரும் ஆர்கான் மாதிரி எலக்ட்ரானிக் மாறிடுவோம், நாம 2 பேரும் சேர்ந்து போய் அவனை ஒரு வழி பண்ணிட்டு வந்துடலாம், யார ஆர்கான். அப்படி பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் வந்து ஒரு எலக்ட்ரானை குளோரின் கொடுத்துருது, குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கிடுது. குளோரின் எலக்ட்ரானை வாங்கிட்டதுனால ஆர்கானுடைய எலக்ட்ரான் அமைப்புக்கு மாறிடுது. பொட்டாசியம் ஒரு எலக்ட்ரான் கொடுத்ததுனால ஆர்கான் அமைப்புக்கு மாறிடுது. அப்ப இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடும். யாரு, பொட்டாசியமும் குளோரினும் எலக்ட்ரான பொட்டாசியம் எலக்ட்ரான் குளோரினுக்கு போனதுனால 2 பேரும் அயனியா மாறிடும். பொட்டாசியம் வந்து எலக்ட்ரானை இழந்ததுனால பிளஸ்ஸா மாறிடுது, உங்களுக்கு தெரியும். குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டதுனால மைனஸா தெரியுது. அப்போ இது 2க்கு இடையில ஒரு பிணைப்பு உருவாகிடுது. இந்த அயனிகளுக்கு இடையில பிணைப்பு உருவானதுனாலதான் இதுக்கு பேரு அயனி பிணைப்பு. இப்ப பொட்டாசியம் குளோரைனும் 2 ஒன்னோட தோல்ல கையை போட்டுக்கிட்டு நேரா ஆர்கானை பார்த்து கிண்டல் பண்றதுக்கு போகுதுங்க. என்னன்னு சொல்லி போகுதுங்க, உன்னைய மாதிரி நாங்களும் எலக்ட்ரான் இப்போ மாறுறதுக்கு சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சு, இது மன்னிக்கவும் பொட்டாசியம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சு, குளோரின் வாங்கிருச்சு அப்படிங்கிற அயனி பிணைப்பு உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பந்தா பண்ணிட்டு ஆர்கானை பார்க்கறதுக்காக 2 பேரும் சந்தோஷமா போறாங்க. அவங்களுக்கு இடையில வந்து அயனி பிணைப்பு உருவாகிறது. இப்படி ஒரு கற்பனை கலந்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு அயனி பிணைப்பு எவ்வாறு உருவாகிறது என்பது வாழ்நாள் முழுவதும் மறக்காம இருக்கும். நன்றி, வணக்கம்.